திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு எதிராக சென்னை கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஆல்வின். வணக்கம். சுமார் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க? கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி உத்தரவு கொடுத்திருந்த நிலையில் அதற்கு எதிர்வினையாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த நிலையில் சென்னை கோயம்பேடு அம்பேத்கர் சிலை முன்பு இந்து முன்னணியினர் மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோ தலைமையில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை ஆகிய 3 தொகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் கோயம்பேடு அம்பேத்கர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கோயம்பேடு பகுதி முழுவதும் பெரும் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இந்த பகுதியில் எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கோயம்பேடு மற்றும் கொளத்தூர் சரகத்திற்கு உட்பட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் கைது நடவடிக்கை இருக்கும் பட்சத்தில் 5 மாநகர பேருந்துகளும் குவிக்கப்பட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் போலீசார்களுக்கும் இந்து முன்னணியினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கும் தள்ளுமுள்ளு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டத்தை தொடர்ந்து சாலை மறியலில் போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து 5க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்தில் ஏற்றி சென்று அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. நன்றி ஆல்வின், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.